ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நெல்லிக்காயை வச்சு சூப்பரான ஒரு சட்னிங்க. சட்னினா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி இல்லை தொகையல் மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி அந்த மாதிரி கிடையாதுங்க. இடிகளில் வச்சு இடித்தா போதும், இல்லைன்னா மிக்சியில் வச்சு கொரகொரப்பாக 1-2 இடித்தா போதும். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னு கடுகு சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே இப்போ ஒரு 6 நெல்லிக்காய் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள், கொட்டையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, பண்ணுறதும் ரொம்ப சுலபந்தான் பாருங்கள். இப்போ இந்த நெல்லிக்காய் லேசாக வதக்கி விட்ட உடனே இது கூட 3 பச்சை மிளகாய் நீட்டமாக கீறி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி துண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்படி எண்ணெயிலேயே வதக்கினா போதும், தண்ணி எதுவும் தெளிச்சிட வேண்டாம். இப்போ இது கூட கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விடணும். நெல்லிக்காய் அப்படி கொஞ்சம் சாஃப்டாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வரணும்னு இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்ததுன்னா போதும். இந்த கார்த்திகை மாதத்தில் தான் இந்த நெல்லிக்காய் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக இந்த சீசனில் வாங்கி ஒரு தடவை செஞ்சுருங்க. இதையே எல்லாத்தையும் வதக்கி விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது கூட 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கிடலாம். மறுபடியும் இம்யூனிட்டி பூஸ்டர் சட்னின்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இந்த மழை குளிர்காலத்துக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு ஒரு தடவை சாப்பிடுங்க. வானிலையோட சூட்டுக்கே இந்த கொத்தமல்லி வதங்கிடும், போதும் அந்த அளவு வதங்கினா. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் சும்மா கொரகொரப்பாக இந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கணும். மிக்ஸி வேண்டான்னா இடிகளில் போட்டு இடிச்சிட்டா கூட போதும். இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். வேர்க்கடலையும் நெல்லிக்காயும் அங்கங்கே அப்படி பல்ல அகப்படும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். இதை சப்பாத்திக்கு தொட்டுட்டும் சாப்பிட்லாம், இல்லை சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம், இல்லை தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு இருக்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.